ஏர்போர்ட்ல பிளைட் பிடிக்க போறோம், 3 மணி நேரம் முன்னாடி போய் என்ன பண்ணிடுறோம்? ஏன் விட்டுட்டு போயிருவான், நிக்கவே மாட்டான். பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறோமா, 8:30 மணி ஸ்கூல், 8:25 உள்ள இருக்கணும். இல்லனா அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து வெளியில நிக்கணும். அல்லேலூயா. ஸ்தானத்துல நீங்க என்ன பண்ணிருங்கம்மா, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கட்டாயமா கொடுத்துறணும். ஸ்தானத்துல நின்றணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தாவீதோ நேபுகாத்நேசரோ உலாவி கொண்டிருந்தா. உலாவுறதுக்கு நீங்கள நானும் பிசாசு கிடையாது. ஆண்டவர் பிசாசை பார்த்து கேட்டார், எங்க இருந்து வர? நான் உலகம் முழுக்க உலாவி சுற்றி திரிந்து இங்க வந்து நிக்கிறேன். அப்ப உலாவுறது யாரு வேலை? இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைங்க கிட்ட கேட்டா, எங்கப்பா போயிட்டு வர? சும்மா வாக்கிங் போறேன் பாஸ்டர். அன்னைக்கு ஒரு தம்பியை கேட்டேன், தம்பி எங்கடா போற? பாஸ்டர் சும்மா நடந்துட்டு போலான்னு. நீ சும்மா நடந்தனா அப்புறம் வேற ஏதாவது பிரச்சனையில இழுத்துட்டு வந்துருவேன். அல்லேலூயா. இந்த சும்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அது பிசாசு நமக்கென்று கண்டுபிடிச்ச ஒரு நல்ல ஒரு வார்த்தை. யார் கண்டுபிடிச்ச வார்த்தை? சும்மான்னு யாராவது சொன்னாங்கன்னு நினைச்சுக்கோங்க, சம்திங் ராங் கோயிங் டு ஹேப்பன். சொல்லுங்க, சம்திங் ராங் கோயிங் டு ஹேப்பன். சும்மான்னு ஒருத்தன் சொன்னான்னா அது சும்மா இல்ல, ஏதோ ஒரு பெருசு வச்சிருக்கான்னு அர்த்தம் பின்னாடி. அல்லேலூயா. அதனால ஸ்தானத்துல நிக்கணும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானத்துல நிற்கும் போது மாத்திரம்தான் கர்த்தருடைய மகிமைகளை நாம் முழுவதுமாய் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா.